மலட்டுத்தன்மைக்கான மரபுசார் கால்நடை மருத்துவ முறைகள் செய்து பயனடைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கோவில்பத்து கிராம வேளாண்மையாளர் இளவரசி அவர்கள் தரும் யோசனைகள். டிடி தமிழுக்கு வணக்கம், பண்ணையாளர்களுக்கும் வணக்கம். என் பேர் இளவரசி. நான் நாகப்பட்டினம் கோவில்பத்து கிராமத்துலேருந்து வரேன். நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே கால்நடை வளர்ப்பு பண்ணையை வச்சு கால்நடைகள் கறவை மாடுகளை வச்சு பண்ணை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கால்நடை வளர்க்குறதுல என்ன பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாடுகள் சினைப்பிடிக்கிறதுல பிரச்சனை. பருவத்துக்கு வந்தும் சில மாடுகள் வந்து சினைப்பிடிக்கிறதுல ரொம்ப லேட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், மாடு சினைப்பிடிக்கலையா டாக்டரை கூப்பிடுவோம், இல்லைனா நம்ம ஹாஸ்பிட்டல் ஓட்டிகிட்டு போவோம். நம்ம கிராமப்புற சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாக்டரையோ இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, வீட்டிலேயே கிடைக்கிற மூலிகை பொருளை வச்சு நம்ம மரபுசார் வைத்தியத்தை நம்ம பார்த்துக்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுரம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போ அப்படின்னு இந்த நவீன காலத்தில் நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்போ என்ன பண்ணுவாங்க, பாட்டி என்ன சொல்லுவாங்க, அந்த கசாயத்தை போட்டு கூட டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து உடனே ஒரு ஜுரமாக தான் உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறோம். அது இல்லாமல் நம்ம வீட்டில் கிடைக்கிற மூலிகையில் கொண்டு எப்படி ஒரு வர்ற மாடுகளுக்கு வர நோயாக இருக்கட்டும், இல்லை பிரச்சனையாக இருக்கட்டும், அதை எப்படி சரி பண்ணலான்ட்டு நம்ம இதில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாடுக்கு சினை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு எப்படி அதை மாட்டை சரி பண்ணி நம்ம அந்த பருவத்துக்கு கொண்டு வர போகிறோம். சினை பிடிக்கிறத இதை எப்படி சரி பண்ண போகிறோன்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற சாதாரண பொருள் தான். இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற இது முள்ளங்கி. இது வந்து வெள்ளை முள்ளங்கி தான் எடுத்துக்கணும், வேறு கலர் முள்ளங்கி வேணாம். இது வந்து கத்தாழை. இது எல்லாமே பார்த்துருப்போம், நம்ம வீட்டால் பக்கத்து வீட்டு கொள்ளையில் எங்கேனாலும் கிடைக்கிது. இது வந்து முருங்கைக்கீரை இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம டவுனாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, எங்கேனாலும் நம்ம ஒடிச்சிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு செலவு பண்ண வேண்டியதில்லை. இது வந்து பிரண்டை செடி வந்து இப்போ வந்து இங்கே நகர்ப்புறத்தில் கிடைக்குதுன்னு தெரியல. நம்ம கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டு வேலையிலையுமே கிடைக்கும், தாராளமாக நம்ம பறிச்சிக்கலாம். இது கருவேப்பிலை, இது மஞ்சத்தூள், இங்கே வந்து உப்பும் சர்க்கரையும் இருக்குது. நம்ம இதை என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம இதை கொடுக்குற டைமிங் தான் வந்து அதுக்கு முக்கியமான ஒன்று. இதை வந்து நம்ம எப்போ கொடுக்கணுன்னாக்கா, சினை பருவ காலம் வந்து 21 நாள் டியூரேஷன் வரும். அந்த சினை பருவ காலத்தில் நம்ம வந்து இதை கொடுக்கணும். முதல் 5 நாளைக்கு நம்ம இந்த முள்ளங்கியை நம்ம கொடுக்கணும். அந்த மாட்டுக்கு பச்சையாக முள்ளங்கியை முதல் 5 நாளைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 4 நாளைக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த கத்தாழையை நம்ம வெட்டி போட்டோ இல்லை அந்த ஜெல் எடுத்து கூட நம்ம மாட்டுக்கு சாப்பிட்ற தண்ணிலையோ தீவனத்துலையோ எதுனாலும் கலந்து நம்ம இதை கொடுக்கலாம். இதை ஒரு 4 நாளைக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த முருங்கைத்தழையை வந்து 4 நாளைக்கு 4 கைப்பிடி அளவு நம்ம பறித்து அந்த மாட்டுக்கு கொடுக்கலாம். தழையெல்லாம் தன்னாலேயே கூட சாப்பிட்றோம், 4 நாளைக்கு கொடுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை 4 நாளைக்கு 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம 4 நாளைக்கு கொடுக்கணும். இந்த கருவேப்பிலையும் மஞ்சள் தூளையும் கலந்து இது ஒரு 4 நாளைக்கு. மொத்த நாள் பார்த்திங்கன்னாக்கா 21 நாள். இந்த 21 நாளும் நம்ம இதை கொடுக்கணும். இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அது சாப்பிடாதுங்கிறதுக்காக உப்பும் கொஞ்சம் வந்து சுகரும், அதாவது சர்க்கரையும் சேர்த்து நம்ம அதுக்கு கொடுக்கணும். இந்த 21 நாளில் நம்ம கொடுத்தோம்னாக்கா கண்டிப்பாக சினைப்பிடிக்காத மாடுகள் கண்டிப்பாக சினைப்பிடிக்கும். அப்படியும் சினைப்பிடிக்கலைனாக்கா இன்னொரு டைம் நம்ம கொடுத்து பார்க்கலாம். தாராளமாக இது வந்து ஒரு டைம்லேயே நம்மளுக்கு வந்து சரியாகும். இதனால் எந்த ஒரு பிரச்சனையோ சைடு எஃபெக்டோ எதுவுமே வராது. நம்ம வீட்டில் கிடைக்கிற தாராளமாக நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான். ஒன்று கூட வந்து நம்ம செலவு பண்ணியோ இல்லை வந்து நம்ம பக்கத்து ஊர்லேயோ அப்படியெல்லாம் நம்ம வாங்க வேண்டிய எதுவுமே கிடைக்காது. இதனால் என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு ஒரு மாடு சினைப்பிடிக்கலாம், நம்ம அந்த வருஷத்தோட பலனே நம்மளுக்கு போயிடும். நம்மளுக்கு வந்து கறவை மாடுகள் வச்சுருக்கோம்னாக்கா நம்ம பால் கறந்து அதோட வருமானம் தான் நம்மளுக்கு வந்து லாபமே. ஒரு வருஷத்துக்கு அந்த கண்ணுட்டி போடலைனாக்கா அதுக்கான லாபமே நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு வந்து இதை வந்து சாதாரண பொருளை வச்சே நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த இயற்கை முறையில் நம்ம மரபுசார் வைத்தியத்தை மூலிகையை நம்ம பயன்படுத்தி இந்த மருந்து கொடுக்கறதுனால மாடுகளுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. நம்மளுக்கும் வந்து செலவினங்கள் வந்து மிகவும் கம்மி, நம்மளோட வருமானமும் அதிகரிக்கும். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமே வந்து மாடுகள் சினைப்பிடிக்கும். நம்ம 18 மாதம் அந்த கண்ணுக்குட்டியை வளர்த்து நம்ம சினைப்பிடிக்க வைக்கணும்னாக்கா கரெக்டான பருவத்தில் நம்ம இதன் மூலமாக நம்ம வந்து சினைப்பிடிக்க வைக்க முடியும். அதனால் இதை வந்து நம்ம பயன்படுத்தினா நம்ம பொருளாதாரத்துலேயும் இதுலேயுமே இது முன்னுக்கு வர்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மருத்துவத்தை வந்து இப்போ எல்லாம் யாருமே பண்ணுறதே கிடையாது. இந்த காலத்தில் யாருமே பண்ணுறதே கிடையாது. இதையுமே நான் இங்கே வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்தில் 1 இயருக்கு முன்னாடி வந்து நான் வந்து ட்ரைனிங் எடுத்தேன். எனக்கு இதில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இதை பற்றிய தகவல்லாம் இங்கே தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்கிற பண்ணையிலையுமே எல்லா மாடுகளுக்கும் நான் வந்து பயன்படுத்தி பார்த்தா ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. நான் இப்போ எல்லாம் மேக்ஸிமம் வந்து டாக்டரே பார்க்காம இதில் வந்து மரபுசார் மருத்துவத்தில் இதுக்கு மட்டும்தான் மருந்துன்னு கிடையாது. நிறையா மருந்துகள், எல்லாத்துக்குமே மருந்துகள் இருக்குது. இதை வந்து நம்ம யாருமே தயார் பண்ணி நம்ம கொடுக்கறதில்ல. அவசரத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்,
போய் டாக்டரை கூப்பிடுறோம். இல்லைனாக்கா நம்ம எவ்வளோ தூரம் இருக்குது அதெல்லாம் கூட நமக்கு இல்லை. டாக்டர் கூப்பிட்டாங்கனாக்கா அவங்க வர்றாங்களா, அவங்களுக்கு நம்ம பே பண்ணுறோமா, அதுதான் இப்போதைக்கு நம்மளால் முடியுது. எல்லாருமே அதைத்தான் பண்ணுறாங்க. இதை வந்து மூலிகை மூலயமா நம்ம பண்ணுறதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாமல் நம்ம வந்து மாடு வளர்ப்பில் வந்து நல்ல லாபத்தை இது மூலமாக பெற முடியும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் இளவரசி அவர்களை 07397014927 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.